உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 உம்மை துதிப்பேன். எலோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாரும் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் இன்னொரு முறை. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாரும் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாட்டி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாட்டி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆண்டவர் துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. எல்லாரும் கைகளை உயர்த்தி வாயை திறந்து துதிப்போமா?
Hallelujah, 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 hallelujah. Urandala bala handala shivara harandala dara. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Urandala bala handala urandala harandala bala handala. நன்றி 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 பரிசுத்தாவியானவர் வராதலா ஊரந்தல வரதல துதிங்க மக்களே, உங்க வாயை திறந்து துதிங்க. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர், நீர் உன்னதர், என்னை காத்தவர், என்னை காக்கிறவர், என்னை உணவளிப்பவர், என்னை உடையளிப்பவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு சுகமளிக்கிறவர். உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சேர்ந்து ஒரு முறை. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும்
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஹalleluya hallelujah 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஆண்டவருடைய வல்லமை வல்லமையின் ஆவி ஆவியின் அபிஷேகத்தின் அனல் உன்னை சூழ்ந்து நிற்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி பெற்றுக்கொள். இயேசு 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 இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். Receive it in the name of Jesus. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலோ ஊற்றுவதாக ஆவியை ஊற்றுவேன் என்றே எங்கள் முப்பர் வாலிபர்கள் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வரே எங்கள் முப்பர் வாலிபர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து சொல்வீங்களா? தகப்பனே தகப்பனே என்னை உம் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப என்னை வணைந்து கொள்ளும். என்னை வணைந்து கொள்ளும். என்னை உடைத்து எனக்கு புது உருவம் கொடுத்து
புது உருவத்தை கொடுத்து எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்து உமது சித்தத்தின்படி என்னை உருமாற்றும் என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா என் சரீரம் இனி உமக்கே சொந்தம் என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் இனி உமக்கே சொந்தம் என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் இனி என்றென்றைக்கும் உமக்கே சொந்தம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன செய்திகளையும் ஒவ்வொன்றாக எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த செய்தி பார்ப்போம். சரியா? முதலாவது ஆண்டவர் கொடுத்த செய்தியில் மிக மிக எனக்கு ரொம்ப நான் பயந்தது, வருத்தப்பட்டது, கலங்கினது ஒரு செய்தி. அந்த செய்தியோடு தான் இன்றைக்கி நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன வருது அப்படின்றதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த காரியங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைகள் திறப்பு நின்று ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக இந்த உலகம் மீட்கப்படணும், இந்த உலகம் சாவுக்குள்ள விழாம, இந்த உலகம் சாபத்துக்குள்ள விழாம காக்கப்படணும் அப்படின்னு சொன்ன எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவடைந்து அறிவு உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம முட்டாள்களாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும்ல, இந்த உலகத்தில் பாவம் நுழைஞ்சதுக்கு காரணம் யாருடைய முட்டாள்தனம்? ஆதாம் ஏவாளுடைய முட்டாள்தனம். அவங்க தப்பு செய்யணும்னு செய்யலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க தப்பு செய்யணும்னு செய்யலை, அவங்க பாவம் செய்யணும்னு செய்யலை, கடவுளுடைய சித்தத்தை அவங்க புறக்கணிக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. அவங்களுடைய முட்டாள்தனத்தினாலே அவர்களும் அழிந்தார்கள், நம்மை சேர்த்தளித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் முட்டாள்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வர இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை எதுக்கு கொடுக்குறாருன்னா, ரெண்டு காரியங்கள். ஒன்று, நம்மளும் அந்த சேத்துல போய் மாட்டிக்க கூடாது. ஆமென். நம்ம போய் அந்த சேத்துல மாட்டிக்க கூடாது. ரெண்டாவது, சேற்றில் சிக்கி இருக்கிறவர்களை தூக்கி விடுவதற்கான சக்தியை ஆண்டவர் உன் கைகளிலும் என் கைகளிலும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் இங்கே வந்திருக்கிறீங்க. நான் எத்தனையோ தடவை இந்த பகுதியை கடந்து போகும்போதெல்லாம் யோசிப்பேன், நம்ம எவ்வளோ இடங்கள்லாம் போய் பூச வைக்கிறோம், அருளாலயத்துக்கு போய் பூச வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இன்றைக்கென்று தீர்மானித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ தடவை ஃபாதரை கூப்பிட்டுருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் நிறைய தடவை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் கூப்பிடும் பொழுதெல்லாம் வேற ஏதாவது இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா, அவருடைய மேலான திட்டத்தின்படி நம்ம இங்கே கூடி வந்திருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு கொடுக்குற எச்சரிக்கை, நோட் பேப்பரை வச்சிருந்த தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து இதற்காக அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா இந்த காரியத்தினுடைய விளைவை நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்க்க போகிறோம், நம்முடைய இல்லங்களில் பார்க்க போகிறோம், நாம் பணி செய்கிற இடங்களில் பார்க்க போகிறோம், நம்மளுடைய பங்குகளில் பார்க்க போகிறோம், நம்மளுடைய ஜப குழுக்களில் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் கொமோராவின் ஆவி இந்த பூமியை தாக்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது சோதோம் கொமோராவின் ஆவின்னா என்ன? விபச்சாரத்தின் ஆவி. வேற எது? ஓரின சேர்க்கையின் ஆவி. அப்புறம் இதுதான் இல்லை, இது மட்டும்தான். ஏன்னா பல நேரங்களில் சோதோம் கொமோரா அப்படின்னு சொன்னாலே உடனடியாக நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, விபச்சாரத்தின் ஆவியும் ஓரின சேர்க்கையின் ஆவியும் தான் பல நேரங்கள் பேசப்படுது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் பைபிள் திறக்கும் போது ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு வசனம், அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49வது வசனம். எசேக்கியேல் 16:49. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே. இது நான் சொல்லல, யார் சொல்றா? ஆண்டவர் அழகா இந்த வார்த்தையின் வழியாக சொல்றாரு,
உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவை. நம்பர் 1 இருமாப்பு. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. Behold, this was the guilt of your sister Sodom. She and her daughters had pride. அப்ப முதலாவது பாவம் என்னது? இருமாப்பு. இருமாப்புனா என்னது? என்னது? கர்வம், திமிரு. நான் சொல்றத நீ கேளு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு திருச்சபையையும் சரி, நம் குடும்பங்களையும் சரி, உலகத்தையும் சரி, முதலாவது இந்த இருமாப்பின் ஆவி தாக்குகிறது. எழுதிக்கங்க. தயவு செய்து அடுத்த தடவை சோதோம் கொமோராவினுடைய பாவம் என்ன அப்படின்னா உடனே ஓரண சேர்க்கைக்கு ஓடிடக்கூடாது, உடனே விபச்சாரம் சொல்லக்கூடாது. என்ன ஏன் தெரியுமா அந்த மாதிரி வருது வாயில? நம்ம நினச்சிருக்கிறோம் நம்மளாம் ரொம்ப உத்தமம், அவன் தான் ரொம்ப அயோக்கியன், நான் இதெல்லாம் பண்ணல, அவன் அதெல்லாம் பண்ணுறான், அதை சொல்லிடுவோம். ஆண்டவர் விடவே மாட்டார், எல்லாரையும் வச்சு செய்வார். ஸ்டார்டிங்கே கொடுக்குறாரு பாருங்க. முதலாவது பாவம் என்னது? இருமாப்பு. இருமாப்புனா என்னது? அகங்காரம். தயவு செய்து பைபிளில் எழுதுங்க. பைபிள் வந்து டெக்ஸ்ட் புக் மாதிரி எழுதுங்க, பைபிள்லையே எழுதுங்க. சைடில் கேப் இருக்குதுல்ல, அதில் எழுதுங்க. இருமாப்பு அது வந்து அண்டர்லைன் பண்ணி அகங்காரம், திமிரு, தலகணம் எழுதுங்க. ஒவ்வொரு முறையும் பைபிளை படிக்கும் போது நம்மளுக்கு இருமாப்புன்ற வார்த்தையை நம்ம பேச்சில் பயன்படுத்துறது இல்லைங்க. ஏய் ரொம்ப இருமாப்பா இருப்பாத அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. திமிர் பிடிச்சாலே அதன்னு தான் சொல்லுவோம். அதனால திமிருன்னு எழுதிக்கங்க, அப்பதான் தெரியும். இருமாப்புனா திமிரு, அகங்காரம் பிடிச்சு. இது திமிருனா என்ன? நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. சில சமயங்களில் ஒரு சில பேர்கிட்ட நம்ம பேசுறது கிடையாது. ஏன் பேசுறது கிடையாது? இவங்கிட்ட போய் பேசினா இவன் ஏதாவது சொல்லிடுவான், அது நம்மளை ஹர்ட் பண்ணும். எப்படி? மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஆசை இருக்கு பாருங்க, அது என்னது? இருமாப்பு. என்கிட்ட சொல்லாம நீ எப்படி செய்யலாம்? வீட்டில் அடிக்கடி இந்த வார்த்தை வருதுல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணும். இதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. அவன் மூஞ்சில நான் முழிக்கிறது இல்லைங்க, இதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. உங்க வீட்டில எல்லாம் திருவாழ்வுன்னு புக் இருக்கா? இந்த திருவாழ்வு புத்தகத்தில் இன்னைக்கு நேரம் இருந்த இந்த மன்றாட்டு மாலையை நம்ம சொல்லுவோம். இந்த திருவாழ்வு புத்தகத்தில் தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை அப்படின்னு ஒரு ஜபம் இருக்கு. எப்படி? தயவு செய்து உங்க வீட்டில் இந்த இருமாப்பு போகணும்னா இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலையை ஜபிக்க ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலையை சொல்லும் பொழுது எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம திமிராக இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, நானும் நினச்சேங்க, நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்கிறது மட்டும்தான் திமிருன்னு நினச்சேன். அதுக்கப்புறமேலு இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேலு தான் எவ்வளவு திமிரு எனக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை தாக்க வருகிற ஆவிகளில் முதலாவது ஆவி இருமாப்பின் ஆவி, திமிரின் ஆவி, தலகணத்தினுடைய ஆவி. சரியா? முதலாவது. ரெண்டாவது உணவு ஆர்வம். இங்கிலீஷில் வந்து அழகாக போட்டிருக்கிறாங்க, எக்ஸஸ் ஆஃப் ஃபுட். சாப்பாட்டு மேலே இருக்கிற அலாதி பிரியம். இதை வந்து நம்ம சின்ன குறிப்பிடத்திலே படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? போஜன பிரியம். அதாவது இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டேஸ்டியாக இருக்கிறத தேடி தேடி போய் சாப்பிட்றது. இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா? வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புனா ஒரு பிடி சோறு, அதுக்கு பேர் என்னது? போஜன பிரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை தாக்க வருகிற 2வது ஆவி போஜன பிரியத்தினுடைய ஆவி. இப்போ பாருங்களேன், நீங்க சொன்ன ஐட்டம் ஃபர்ஸ்ட் 2 ஐட்டத்தில் இல்லைங்க. சோதோம் கொமோராவுக்கு எதிராக நீங்க சொன்னீங்களா ஐட்டம்? அது 2 ஐட்டம், ஃபர்ஸ்ட் 2 இல்லை. எடுத்தோன்னு ஆண்டவர் திமிர சொல்றாரு, 2வது ஆண்டவர். இப்ப சொல்லுங்க,
சோதோம் கொமோராவின் ஆவி நம்முடைய குடும்பங்களை ஏற்கனவே தாக்கி இருக்குதா இல்லையா? இதுதான் நம்ம இது இந்த தெளிவை நமக்கு வேணும் இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து முட்டாளா இருக்காதீங்க. தயவு செய்த பிரச்சனை தீர்க்க தரிசனம் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கைன்னு கொடுத்தா, ஐயோ இது எல்லாருக்காகவும் இருக்குது, நான் எல்லாருக்காகவும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, நமக்கே இருக்குது. அப்ப முதலாவது திமிருக்கு, அந்த அகங்காரத்துக்கு, இருமாப்புக்கு எதிராக நான் என்ன சொன்னேன்? தாழ்ச்சியின் மன்றாட்டுமாலேயே. ஐயா நோட் பண்ணல, நீங்க எழுதுங்க. இது இந்த ஸ்கூல்ல டீச்சர் கதை சொன்னோன்னா அப்படியே கதை கேட்டு வந்துருப்பான். டேய் அது கதை இல்லை, லெசன் எழுது. சரியா? முதலாவது இருமாப்பிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதிகமாக தாழ்ச்சியின் மன்றாட்டுமாலேயே ஜெபிங்க. ரெண்டாவது, இந்த போஜன பிரியம் போகணும்னா பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் குடும்பங்களில் உபவாசங்களும் சுத்த போசனங்களும் இருக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியணும், கத்தோலிக்க திருச்சபையில் கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுத்த போசன நாட்கள். நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், இன்னைக்கு கேமரா வழியாக நிறைய பேர் அதுக்கப்புறமே பார்ப்பீங்க, தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுத்த போசன நாட்கள். என்ன சுத்த போசன நாட்கள்? சுத்த போசன நாட்கள்னு என்ன? பறவைகள் பாலூட்டிகள் உண்ணல் ஆகாது. பறவைகள்னா என்ன? சிக்கன், டர்க்கி, இதெல்லாம் பறவைகள். பாலூட்டிகள் என்னென்ன வரும்? ஆடு, மாடு, இதெல்லாம் பாலூட்டிகள். மீன் சாப்பிடுங்க, யாரா சாப்பிடுங்க, நண்டு சாப்பிடுங்க, வேணாம் சொல்ல. திருச்சபை சொல்றது பாலூட்டிகள், அப்புறம் பறவைகள். பாலூட்டிகள், பறவைகள், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் சாப்பிட. ஆனால் நான் பார்க்குறேன், இன்னைக்கு பார்க்குற கத்தோலிக்க வீடுகளில் வெள்ளிக்கிழமை சிக்கன் செஞ்சு கொண்டாடுற வழக்கம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. குடும்பமாக செய்கிற பாவம் இது. குடும்பமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்கிற செயல் இது. வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிள்ளைகள் களியாட்டத்துக்கு செல்வதும், அசிங்கமான பாடல்களுக்கு நடனமாடுவதும், தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிப்பதும் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து வெள்ளிக்கிழமை சுத்த போசனத்தின் நாள், வெள்ளிக்கிழமை ஜபத்தின் நாள், வெள்ளிக்கிழமை கிறிஸ்துநாதர் நமக்காக சிலுவையில் மரித்து நமக்கு உயிர் விட்ட நாள் என்பதை மறந்து போனதுனால, பெத்தவங்க நீங்க மறந்து போனதுனால, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்ததுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அது கூத்தடிக்குது. அப்ப இந்த போஜன பிரியம் உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து போகணும். இந்த சோதோமின் ஆவியான இந்த உணவின் மீது பிரியத்தின் ஆவி உன் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்க வீட்டில் நீங்க என்ன இருக்க ஆரம்பிக்கணும்? உபவாசங்கள் இருக்க ஆரம்பிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருங்கள். வாரத்துக்கு ஒரு நாளாவது சுத்த போசனம் இருங்கள். யாராவது வீட்டில் இறந்தவங்க இருக்கிறாங்க, இறந்து போனவங்களுடைய நினைவாஞ்சலி வருகின்ற பொழுது எனக்கு என்னன்னா, அஞ்ஞானிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அமாவாசை இது அது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைன்னு சொல்லி அவன் வரதான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அதனால நாங்கள் டெய்லி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். நீ கொண்டாடி கொண்டு இருக்கிறது கிறிஸ்துநாதருடைய பிறப்பையோ உயிர்ப்பையோ இல்லை, நீ கொண்டாடி கொண்டு இருக்கிறது போஜன பிரியத்தினுடைய ஆவியை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் உணவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்கு அதனுடைய மகத்துவத்தை கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய காரியங்களில் கட்டுப்பாடு வராது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளைக்கு அளவோடு எப்படி சாப்பிடணும் அப்படின்றது கற்றுக் கொடுங்க. இவ்வளவுதான் உனக்கு, இந்த வயசுக்கு இவ்வளோ போதும்னு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும்? தட்டில் வச்சு இந்தா இது உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வீடுகள்லாம் அப்படி தான் இருந்தது, ஞாபகம் இருக்கா? 2 தோசைன்னா 2 தோசை தான், 3ஆவது தோசை கிடைச்சா தோசை திருப்பி தான் வரும், அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டமே
நீ நினைக்கிற நீ ரொம்ப நல்லது பண்ணுகிறேன்னு, நீ உன் பிள்ளைக்கு சவக்குழியை வெட்டிக்கிட்டு இருக்கிற. முந்தையெல்லாம் பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதமாக சொல்லுவாங்க, பர்த்டேக்கு கேக் வாங்குகிறோம், கேக் வாங்குகிறோம், கேக் வாங்குறோன்னு. வீட்டில் இருக்கிற எந்த ஸ்வீட்டும் வாங்க மாட்டாங்க, வீட்டில் எந்த பலகாரமும் செய்ய மாட்டாங்க. ஏன்? பர்த்டேக்கு கேக் வாங்க. அந்த ஒரு கேக்கை 100 பீஸை வெட்டி தெருவில் இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பீஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன், கேக் வாங்குறதே எதுக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கு இல்லை, மூஞ்சியில் பூசுறதுக்கு. இது என்னது? இது ரொம்ப பெரிய பெருமையாக நினச்சுன்னுக்குறோம். அதை நான் மேக்கப் பண்ணுற சாதனமா? போஜன பிரியம். உணவை என்னைக்கு நான் வேஸ்ட் பண்ணுறேனோ, உணவு பின்னாடி எப்படி நான் என் வாழ்க்கையை கழிக்கிறேனோ, உணவை அடிப்படையாக வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்போ சம்பாதிக்கிறேனோ, பிரியமான சகோதரன் சகோதரியே, அங்கே என்ன ஆவி செயல்படுது? போஜன பிரியத்தினுடைய ஆவி செயல்படுது. இரண்டாவது. மூணாவது வாசிங்க. சோம்பேறித்தனம். அடுத்தது என்னது? சோம்பேறித்தனம். எந்திரினா எந்திரிக்க மாட்டேன். அம்மா 5 மினிட்ஸ். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருந்தது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டில் ஓட்டி எடுத்துருவீங்க, அப்படி தானே? இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் ஒரு சாவான பாவன்றதே தெரியாது. எப்போ ஒரு மனுஷன் சோம்பேறித்தனத்துக்கு இதை ஒப்பு கொடுக்குறானோ, அவன் எதுக்கு ஒப்பு கொடுக்குறான் தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையும் ஆவியும் அவனுக்கு உள்ள செயல்படாத அளவுக்கு அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறான். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஊக்கம் தருகிற ஆவி தூயாவி, ஊக்கம் ஊட்டுகிற ஆவி தூயாவி. அப்ப அந்த ஊக்கத்தை குறைக்கிற ஆவி எந்த ஆவி? இதுதான் செயல்படுது. நீங்க நினைச்சிட்டு ஐயோ என் பிள்ளை தூங்க தானே செய்யறான். நிறைய அப்பாங்கெல்லாம் சப்போர்ட்டு, பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்கிறான், தூங்குறத போய் தப்பு சொல்றீங்களே. நைட்டெல்லாம் ஃபோனில் நோண்டின்னு இருந்தா பகலில் தூங்க தான் செய்வான். அதுக்கு பேர் தூக்கம் இல்லை, அதுக்கு பேர் சோம்பேறித்தனம், சோம்பலின் ஆவி. அடுத்தது வாசிங்க. இல்லை 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 அவ்வளோதானே இருக்காங்க. பாருங்க இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. Behold, this was the guilt of the sister Sodom. She and her daughters had pride. இருமாப்பு. ரெண்டாவது excess of food, போஜன பிரியம். மூன்றாவது prosperous ease, அது வந்து laziness. நாலாவது did not aid the poor and the needy. இருக்குதா? ஏழை எளியோர் என்ன பண்ணல? அவங்க கை தூக்கவில்லை. என்ன பண்ணல? அவ ஏழை எளியவங்கள கை தூக்கல. இப்போ யோசித்து பாருங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, இப்போ நம்ம சமீபத்தில் முடிஞ்சது பெரிய பெரிய பண்டிகைகள், எல்லாரும் சர்ச்சுக்கு போனோமா? பட்டு புடவை, பெஸ்ட் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனோமா? போகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோட்டில் உட்காந்துருக்கதை பார்த்தோமா பார்க்கலையா? நம்மள எத்தனை பேர் இயேசுவுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னோம்? நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவர் திரும்பி திரும்பி சொல்றாரு, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ யாருக்கு செஞ்சீங்க? எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாருல்ல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிறந்த நாள் கொண்டாடினது இயேசுவுக்கு, கிஃப்ட் வச்சுக்கினதெல்லாம் நம்ப. இதுல இயேசு பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இயேசுவை பார்த்து பாராமுகமாய் போனோம். இயேசுவை பார்த்து உனக்கு கொடுக்கறதுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு கூட போயிருப்போம். நம்ம போன கிறிஸ்மஸ் பூசைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ரோட்ல அந்த கோயில் வாசல், நீ வெளியில கூட தேட வேண்டாங்க, கோயில் வாசல்ல கடந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய் சோறு போடுறதுக்கு நம்மளுக்கு அன்னைக்கு வந்து நமக்கு அருகதை இல்லை, யோக்கியதை இல்லை. ஒரு வாய் சோறு போடுறதுக்கு யோக்கியதை இல்லை. ஒரு 5 ரூபாய் கையிலிருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு யோக்கியதை இல்லை. 10 லட்சம் செலவு பண்ணி குடில், அந்த குடில இயேசு தங்குவாரா? சொல்றாரு,
டேய் நாறுதுடா, நீ போட்டிருக்க டெக்கரேஷனும் நீ வச்சிருக்கிற பூவெல்லாம் எனக்கு நாறுதுங்கிறார் ஆண்டவர். நாத்தடிக்குது, சகிக்க முடியலங்கிறார். ஏழைகளை கை தூக்க மறந்தாள், ஏழைகளை கை தூக்காவ மறுத்தாள். இப்ப இந்த நாளில் ஏதாவது ஒரு இடத்துலயாவது விபச்சாரத்தின் ஆவியோ ஓரின சேர்க்கையின் ஆவியோன்னு வந்துச்சா? இதுக்கு அடுத்த வசனத்துல தான் வருது, வாசிங்க. என்ன செய்தனர்? இவர்கள் செருக்குற்றவர்களாய் என் முன்னிலையில் அருவருப்பானதை செய்தனர். முடிச்சுக்கிட்டார், டீட்டெயிலாக கொடுக்கல. அருவருப்பானது எது? உடல் இச்சை கொள்றது, விபச்சாரத்தின் ஆவி மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பேரை அவசங்கப்படுத்துறதும் அவருக்கு அருவருப்பானது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பாவம் இன்னைக்கு நிறைய பேர், நான் இதுதான் பார்க்குறேன், பாவ சங்கீதனத்துக்கு வரும்பொழுது கூட ஃபாதர் நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுப்பேன். ஆமாம் ஃபாதர், ஆமாம் ஃபாதர், ஆமாம் ஃபாதர். ஏம்மா இத்தனையும் வச்சுக்கிட்டு பாவமே செய்யலைன்னு சொன்னேன்? அதாவது நான் பெரிய பாவம் எதுவும் செய்யலை. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? செக்ஸ் சம்பந்தப்பட்ட பாவங்கள், விபச்சாரத்தின் ஆவி சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் என்னது பெரிய பாவம்னு நினைக்கிறோம். மற்ற பாவங்கள்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். நீ பாவமே இல்லை என்று நினைக்கிற காரியங்கள் தான் சோதோம் குமாராவை போல் உன்னை அழிவின் பாதையில் அழைத்து செல்கிற பாவங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பாவம் என்னது? ரெண்டாவது, மூணாவது சோம்பல், நாலாவது ஏழை எளியவர்களை. நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏழை எளியவர்களை கை தூக்கவில்லை. சொல்லுங்க. பசியில் இருக்கிறவனுக்கு சோறு போடல, தாகத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கல. இந்த 4 பாவங்கள் இந்த உலகத்தை நாசம் செய்ய போகிற பாவங்களாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 4 பாவம் இருக்கிற இடத்துல ஓரின சேர்க்கையும் இருக்கும். ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம், ரோமியர் 1 24வது வசனம். ஆகவே அவர்களுடைய உடலுக்கு இச்சைக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை அவர்கள் இழிவுபடுத்துகிற. ஏனெனில் ஏன்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏன்னா அவங்க கடவுள் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய குடும்பங்களில் இன்னைக்கு இளைஞர்கள், வாலிபர்கள் நிறைய பேர் இந்த தப்பான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மோசமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இருமாப்பு, உணவார்வம், சோம்பல், 4வது ஏழைகளை கை தூக்காம. இந்த 4 விஷயம் இருக்கிற இடத்துல நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு சாபங்களும் பாவங்களும் அந்த இடங்களில் வரும். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை கைவிடுவார் என்று பைபிள் சொல்லுகிறது. நீ என்னைக்கு ஆண்டவரை கைவிட்டியோ, நீ என்னைக்கு ஏழைகளை கைவிட்டியோ, நீ என்னைக்கு உன் கூட இருக்கிறவங்களை கைவிட்டியோ, அன்னைக்கு ஆண்டவரும் உன்னை கைவிடுவார். இப்ப நம்ம சின்ன குறிப்பிடத்துக்கு வருவோம். ஓகே, சின்ன குறிப்பிடம் வாசித்திருக்கீங்க இல்லையா எல்லாரும்? சின்ன குறிப்பிடத்தில் ஒரு கேள்வி உண்டு. மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் இது என்ன? சும்மா எல்லாம் வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. மனித வாழ்க்கையின் நோக்கத்தில் முதலாவது என்ன? கடவுளை தப்பு, அன்பு செய்வது தப்பு. அடுத்தது கடவுளை அறியவும். சிஸ்டருக்கு நல்ல வளர்த்து ஒரு கரவொலி எழுப்புங்க.
பதிலும் சொல்றது கிடையாது, கையும் தட்டுறது. தட்டுங்க கையை. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சின்ன குறிப்பிடமே நமக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் பைபிள் எந்த படிக்கிறது? சின்ன குறிப்பிடம் எழுதி கொடுத்தது யார் தெரியுமா? சின்ன குறிப்பிடம் எழுதி நம்மளுக்கு கொடுத்தது யாரு? வரலாறுன்னு தெரியாது, பைபிள் தெரியாது, சின்ன குறிப்பிடம் தெரியாது, இப்போ வரலாறுன்னு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. புனித பிரான்சிஸ் சவேரியார் தான் நமக்கு சின்ன குறிப்பிடத்தை கொடுத்தார். புனித பிரான்சிஸ் சவேரியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் நற்செய்தி பரப்பு செஞ்சுட்டு இருக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இங்கே உங்களுடைய மூதாதையர்கள் ஒரு சில பேர் பிரான்சிஸ் சவேரியாரால் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்தாரு. அதனால ஆயிரக்கணக்கான பேருக்கு அவரால் நற்செய்தி அறிவிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஒரு சில பேரை கூப்பிட்டு அவங்கள உபதேசியார்னு அவங்களுக்கு பட்டம் கொடுத்து அந்த உபதேசியருக்கு சின்ன சின்ன துண்டு சீட்டை எழுதி கொடுத்தார். அவங்க சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த குறிப்புகளை ஒன்று சேர்த்த புத்தகம் தான் என்னது? சின்ன குறிப்பிடம். அதுக்கப்புறமேலு அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது பேரு பெரிய குறிப்பிடம். பெரிய குறிப்பிடம்னு ஒரு புக் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஐயோ கடவுளே, கத்தோலிக்க திருச்சபையே, தயவு செய்து இனிமேட்டு யாரும் பெந்தக சபகாரனையும் வேற சபகாரனையும் தப்பே சொல்லக்கூடாது. நமக்கே நம்மளை பற்றி தெரியல, அவனுக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, சரியா? அப்போ முதல்ல நமக்கு சின்ன குறிப்பிடத்தை அவர் தான் ரெடி பண்ணி அந்த உபதேசர்கிட்ட கொடுத்து என் மக்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய காரியங்கள் இது அப்படின்னு கொடுத்தார். அதில் மனுஷன் எதுக்காக உயிர் வாழணும், மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுக்கு அழகாக அவர் சொல்கிறாரு. முதலாவது கடவுளை அறிந்து கொள்ளணும். டு நோ காட். நீ கடவுளை அறிகிற வரைக்கும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், கடவுள் எப்பேற்பட்டவர்னு நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாக அவர் அன்பு செய்ய முடியாது. இன்றைக்கே நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் ஆண்டவர் மேலே பாசம் இல்லை, நம்ம குடும்பங்களில் நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லை, ஆண்டவர் மேலே பிரியம் இல்லை, ஜபன்னா உட்கார மாட்டாங்க, சர்ச்சுனா வரமாட்டேங்கிறாங்க. ஆண்டவருக்குரிய காரணம்னா போமா அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் யாரு, கடவுள் எப்பேற்பட்டவர், கடவுள் உனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற அறிவு துளி அளவும் இல்லை. ஓசையாக்கு எழுதப்பட்ட ஓசையா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஓசையா 4:6. அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். இதை தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். அப்ப ஆதாம் ஏவாள் நாசமா போனதுக்கு என்ன காரணம்? அறிவின்மை, அறிவு கட்டுத்தனம், புத்தி கட்டுத்தனம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய அறிவினாலே நிறைந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய ஞானத்தினால நிரம்பி இருக்கணும். நம் ஆண்டவர் எப்பேற்பட்டவர், நம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், நம் ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்ற அறிவில் நீங்க நிறைந்திருக்கணும். நீங்க எப்போ ஆண்டவரை பற்றிய அறிவில் நீங்க தடம் புரண்டு போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை பாவத்தில் கொண்டு போய் விடும். நான் சொல்றது விளங்குதா? ஆக இந்த சோதோம் குமாராவினுடைய ஆவி இந்த பூமியில் வந்திருக்குது, நம்மளுடைய குடும்பத்தை தாக்கி இருக்குது, நம்மளுடைய திருச்சபையை தாக்கி இருக்குது அப்படின்லாம் சொல்லும் பொழுது இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. இது நம்முடைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஆவியையும் தனித்தனியாக நீங்கள் அட்டாக் பண்ணணும். முதலாவது ஆவி இருமாப்பின் ஆவி, தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை. தயவு செய்து வீட்டில் இந்த வருடம் முழுவதும் தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் குடும்பத்திற்கும் ஜெபிக்க வையுங்கள். இன்னைக்கு முடிஞ்சா நம்ம இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலையை ஜெபிப்போம். அடுத்தது உணவு. உணவை கட்டுப்படுத்துங்க. உங்க வீட்டில் என்ன சாப்பிட்றீங்கன்றதை கட்டுப்படுத்துங்க. எத்தனை தடவை வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்றதை கட்டுப்படுத்துங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துங்க. ஏனெனில் இந்த ஆப்பு மூலமாக எல்லாம் செயல்படுறது அந்த ஆவி. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த ஆவி சோம்பலின் ஆவி. தயவு செய்து உங்கள் வீடுகளில் நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கணும்?
சுறுசுறுப்பாக இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வருதோ அழகாக ஆண்டவருடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங் ஒன்று போட்டு நல்லா பாட்டு பாடி துதிச்சு ஆர்ப்பறீங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சோம்பல் உங்களை விட்டு வெளியில் போகும். நீ என்னைக்கு அந்த சோம்பலுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து போய் படுத்தியோ அதோட உன் கதை முடிஞ்சு. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, ஏனெனில் உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சொன்னது என்னது? ஏழைகளை கை தூக்குங்கள். இனி ஏழைன்னு ஒருத்தர் பார்த்துட்டா நீ அவனை சந்திக்காம கடந்து போக கூடாது. நீ சந்திக்காம கடந்து, ஒரு ஏழைய பிச்சைக்காரனை அவன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கடந்து போகிறது ஒன்று, நற்கரணை நாதரனுடைய பிரசன்னத்தை பார்த்து ஏளனம் செய்து கடந்து போகிறது ஒன்று. இந்த நற்கரணையில் இருக்கிற அதே ஆண்டவர் தான் அந்த பிச்சைக்காரனுக்குள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனியும் அறிவின்மையினால் நாம் அழிந்து போக கூடாது. இப்போ அந்த வசனத்தோட 2வது பகுதி வாசிங்க. அறிவை புறக்கணித்தாய் நானும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க 2வது ஒரு தெளிவுபடுத்துறாரு. ஏன் அறிவில்லாம இருக்கிறனா, உனக்கு விஷயம் தெரியாம இல்ல, நீ விஷயம் தெரியாம தப்பு செய்யல, தெரிஞ்சும் அந்த விஷயத்தை என்ன பண்ற? புறக்கணிக்கிற. நீ உண்மையை புறக்கணிச்சதுனால நான் உன்னை புறக்கணிப்பேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சத்தியத்தை புறக்கணிச்சதுனால நான் உன்னை புறக்கணிப்பேன்றார். நீ என்னுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதுனால நான் உன்னை புறக்கணிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் புறக்கணிக்காம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவருடைய சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணிச்சு அவருடைய சத்தியத்தினால் நிரம்பி இருக்கிற வரைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னால் வெளியில வர முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நமக்கு 3 எதிரிகள் நம்ம கூடவே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது எதிரி நம்மளுடைய பாவங்கள். இந்த உண்மையை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இருக்கிற முதல் எதிரி யாரு? பாவங்கள். பாவங்கள் நான் சொல்லும் பொழுது பாவம் மட்டுமல்ல, அந்த பாவத்தை தூண்டுகிற சூழல்கள், பாவத்தை தூண்டுகிற நண்பர்கள், பாவத்தை தூண்டுகிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நமக்கு எதிரிகள். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தில் இருக்கிறவனால் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. அப்ப நான் இன்னைக்கு பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? எபிரேயர் 13:12. ஆமா, இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தை தம் சொந்த இரத்தத்தினால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்று, ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். அப்போ எபிரேயருக்கு எழுதின அந்த நூலில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்கு வெளியே ரத்தத்தை சிந்தி செத்தார். அது தெரியும் இல்லையா? தெரியும். எருசலேமுக்கு வெளியே ரத்தத்தை சிந்தி செத்தாரு. நீ அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும்னா நீ உன் பாளையத்தை விட்டு வெளியேறணும். பாளையம்னா என்ன? பாளையம்னா என்ன? அகைன் பிரச்சனையே நம்ம பைபிளில் இருக்க பெரிய பிரச்சனையே நிறைய நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தையெல்லாம் பைபிள் இருக்குது. பாளையம்னா என்ன? வசிக்கிற இடமா? இல்லை. பாளையம்னா வசிக்கிற இடம் மட்டும் கிடையாது. வசிக்கிற இடம் தானே கொஞ்சம் ஸ்பெஷல். எந்த இடம்? வீட்டிலேன்னு போட்டிருக்கலாம். வசிக்கிற இடம்னா வீட்டிலேருந்து போட்டிருக்கலாம். எதுக்கு பாளையம்னு வார்த்தை பாடணும்? நான் கேட்ட கேள்விக்கு யோசிக்கணும். பாளையம் அப்படின்ற வார்த்தைக்கு
என்ன அர்த்தம்னு கேட்டேன். போர் செய்கிறவர்கள் தங்குற இடம் பேரு என்னது? பாளையம். இன்னும் சொல்ல போனா டென்ட். எழுதிக்கங்க. பாளையம்னா என்னது? போருக்கு பயன்படுத்துற டென்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் இடம் பொழுது ஊர்ல இருக்க மாட்டாங்க. அந்த போர் நடக்கிற அந்த பூமிக்கு பக்கத்திலேயே 2 கேம்ப் போடுவாங்க. ரெண்டு கேம்ப் போடுவாங்க இல்லையா? நம்மால் ஒரு கேம்ப்ல இருப்பாங்க, எதிரி இன்னொரு கேம்ப். அந்த கேம்புக்கு பேர் தான் என்னது? பாளையம். அப்போ அழகாக இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் எழுதினவர் அழகா சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எருசலேமுக்கு வெளியே சென்று ரத்தத்தை சிந்தி மரித்தாரோ அந்த ரத்தத்தினால் நீ கழுவப்படணும் அப்படின்னு சொன்னா நீ இருக்கிற கேம்பை விட்டு நீ வெளியில வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர் நேரத்தில் கேம்ப் விட்டு வெளியில வருதுன்னு என்ன அர்த்தம்? போர் களத்துல கேம்ப் போட்டு வெளில வரீங்கன்னு அர்த்தம், சண்டை போடுறதுக்கு வரீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க போருக்குள்ள வரீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நீ பாளையத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு என்ன அர்த்தம்? களத்துக்கு வா. ஹல்லேலூயா. நீ களத்துக்கு வா. நான் சொல்லல, பைபிளும் சொல்லல. முதல்ல என்னது? உன் டென்ட்டை விட்டு உன் கேம்ப் விட்டு நீ வெளியில வா. நீ உன் கேம்புக்குள்ளேயே சோம்பேறியா உட்காந்து இருக்கிற வரைக்கும் நீ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பார்க்க முடியாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பாவ வாழ்க்கையிலேருந்து நம்மளால் பல நேரங்களில் ஏன் வெளியில் வர முடியறதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பாவத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே உனக்கு வேணும்னா என்னை தூக்கிக்கோன்னு சொல்கிறோம். இதில் பாட்டு வேறு, செற்றிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார். ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அது பாட்டு ஒரு உற்சாகத்துக்காக எழுதுனது. ஆனால் நீ கிடக்கிற இடத்துலலாம் ஆண்டவர் நீ பன்றிகள் கூட்டத்தில் கடந்தீங்கன்னா நீ பன்னிகளோட சண்டை போட்டு பன்னிகள் கிட்ட இருக்கிறது தின்னுன்னு விட்டுருவார். உனக்கு ஆண்டவருடைய மேசையில் உட்காந்து சாப்பிடணும்னா நீ என்ன பண்ணணும்? பன்றிகள் கூட்டத்தில் இருந்து நீ வெளியேறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நீ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா நீ இருக்கிற பன்றிகள் கூட்டத்தில் இருந்து வெளியில் வா. நான் அடிக்கடி சொல்றது, நீ என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, ஃபாதர் ஐயோ ஃபாதர் நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்ச. என்ன தியாகம்? பன்றிகள் கூட்டத்திலேருந்து வெளியில் வந்தது பேருக்கு தியாகம் கிடையாது. அதுக்கு பேர் அறிவு. அது பேர் அறிவு, அதுக்கு பேர் தெளிவு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பன்றிகள் கூட்டத்திலேருந்து வெளியில் வந்தீனா மட்டும்தான் நீ அரசர்களுடைய கூட்டத்தில் உட்கார முடியும். ஹல்லேலூயா. நீ பன்றிகளோட உட்காந்துக்கிட்டு பன்றிகளோட நாரிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அரசர்களோட உட்காரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இருக்கிற இடத்துல இருப்பேன், ஆனால் ஆண்டவர் எங்கே என்ன போய் உட்கார வைக்கணும்? அரசர்கள் கூட்டத்தில் உட்கார வைக்கணும். கிடையவே கிடையாது. நீ முதல்ல உன் பாளையத்தை விட்டு வெளியில் வரணும். தாவீதினுடைய கதையில் பாருங்க, தாவீது அவங்க அண்ணன்களை பார்க்க போறான். எங்க போறான்? போர் நடக்குது. போரினுடைய பாளையத்தில் தாவீதோட அண்ணனுங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? சீட்டாடின்னு சாப்பிட்டுக்கின்னு கூத்தாடின்னு இருந்தானுங்க. அங்க ஒருத்த கத்தின்னு இருக்கிறான் போர்க்களத்தில் நின்று. யாரு? கோலியாத்து. டேய், உங்கள எவனாவது ஒருத்தன் ஆம்பளையா இருந்தா என் கூட ஒண்டிக்கு ஒண்டி வாடா அப்படின்றான். இவனுங்க ஒருத்தன் கூட இப்படி ஒருத்தன் சொல்றானே, மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. நீ பேசு, நீ பேசு. யார் பெத்த பிள்ளையோ நீ பேசுற, நீ பேசு. அவனை பேச விட்டு. ஆனால் பாருங்க, தாவீது சாப்பாடு தான் கொண்டு வரான். தாவீது சாப்பாடு கொண்டு வந்தபோது அவன் சொல்றான், இஸ்ரேல் பேரை இப்படி நாரடிக்கிறான், இஸ்ரேலுடைய ஆண்டவர் மக்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், நான் அந்த யுத்த களத்துக்கு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசுகிட்ட கேட்குறான், அரசரே நான் போட்டுமான்னு கேட்டேன்னா அரசு சொல்றாரு, யா
நீ அங்கே போனீன்னா உன்னை நசுக்கிடுவாங்க, உன்னை கண்டம் பண்ணிடுவாங்க, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ தாவீது என்ன சொல்கிறேன் தெரியுமா? என் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது புலிகளும் கரடிகளும் சிங்கங்களும் என் ஆடுகளை பிடித்துட்டு போகும். நான் அவைகள் வாயை கிழித்து என் ஆடுகளை மீட்டு கொண்டு வருவேன். அன்றைக்கி தாவீதுக்கு என்ன வயசு தெரியுமா? 13-14 வயசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13 வயசு பிள்ளைய நம்ம கடத்தெருக்கே விடுறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளம் வயதில் ஆண்டவர் அவனுக்கு தேர்வு கொடுத்து ஒரு சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு அவனுக்கு வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. அவன் சொல்கிறான், நான் யுத்த களத்துக்கு போகிறேன். ராஜா சொல்கிறான், சரி சரி அவன் போகிறேன்றான், எவனுமே போக மாட்டீங்க, அவனையாவது அனுப்பி விடுங்க. சரி, அவனுக்கு போர் வீரனோட ட்ரெஸ்ஸை மாட்டி விடுங்கன்றாங்க. போர் வீரனோட ட்ரெஸ்ஸு போட்டால் என்னாச்சு தெரியுமா? அது வெயிட்டு தாங்க முடியாமல் தாவீது ஊந்துருவார் தொப்புன்னு. அரசே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நமக்கு 5 கல் போதும். எது? 5 கூழாங்கல் போதும், அதை அடிக்கிறதுக்கு ஒரு உண்டிகோல் போதும், அதோட போகிறேன். அவன் போய் நிற்கிறான், யுத்த களத்தில் போய் நிற்கிறான். அந்த கோலியாத்தை அவனை பார்த்து சொல்கிறான், டேய், என்னைய பார்த்த நாய் மாதிரி இருக்குது உனக்கு, என்னை பார்த்தா நாய் மாதிரி இருக்குதா, நீ கல்லால் அடிக்க வந்துக்கிற, டேய் அவனை இரு, உன்னை பிச்சு இந்த பறவைகளுக்கெல்லாம் பிச்சு 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 தீனியா போடுறேன் பார். தாவீது இவ்வளோ சீன்லாம் போடவே இல்லை. அவர் சொன்னார், எப்பா நீ உன் பலத்தில் வர, நான் என்னை அனுப்பி ஆண்டவருடைய பலத்தில் வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ டைலாக் பேசினான் தாவீது. ஒரே கல், ஒரே ஷாட்டு, ஏக்மார் தோட்டுக்கடா, மண்டை பொழந்தது, கீழே விழுந்தான், செத்து போனான். ஜங்குன்னு அவன் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அவன் வாழாலேயே அவன் கழுத்தை. நீ பாளையத்தில் உட்காந்து கூத்தடிக்கிற வரைக்கும், நீ பாளையத்தில் உட்காந்துக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நீ பாளையத்தில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நீ பாளையத்தில் உட்காந்து ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இருக்காது. உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தை நீ பார்க்கணுமா? ஆண்டவர் தாவீதை உயர்த்தினது போல நீ உயரணுமா? நீ உன் பாளையத்தை விட்டு வெளியேறு. இந்த கூடி 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 உட்காந்து பேசி நிற்கிறீங்க பாருங்க, முதல்ல அந்த குரூப் விட்டு வெளியே வா. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்து பேசி நிற்கிறீங்க பாருங்க, முதல்ல அந்த ஃபோன்லேருந்து டீ கடையில் உட்காந்து தம் அடிச்சுட்டு குடிச்சுன்னுக்கிறேன், முதல்ல அந்த குரூப்லேருந்து. புனித இக்னியாசியார் சொல்வார், உன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து பிரிக்கிறது ஒரு வான தூதராக இருந்தாலுமே அந்த வான தூதரை உன் வாழ்க்கையிலேருந்து வெட்டி தூரப்போட. இன்னைக்கு எனக்கு பிரியமான சகோதரனே, என் பிரியமான சகோதரியே, எந்த பாளையத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத யோசித்து பாருங்க. நீங்கள் வாழ்கிறது என்னமோ ஒரு போரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம இறங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு எந்த பாளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோன்றது பாருங்க. உன் பாளையத்தை விட்டு வெளியேறு. அப்போ நீ உன் பாளையத்தை விட்டு வெளியில ஏறினீன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ரத்தம் உனக்கு அங்கே சகாயமாக இருக்கும். உன்னுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்த பாளையத்தில் உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் உனக்கு பயனளிக்க முடியாது. நீ இரத்த கோட்டைக்குள்ள நுழையணும். நீ இரத்த கோட்டைக்குள்ள நுழையிற வரைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் உனக்கு பாதுகாப்பு தராது. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து செஞ்சிருவார். நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ வெளியேறணும். நீ செய்கிற பாவத்திலிருந்து நீ வெளியே வரணும். நீ பண்ற அக்கிரமத்திலிருந்து நீ வெளியில வரணும். நீ முயற்சி எடுத்தினா, ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் வா. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு மாறணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லு. ஆண்டவர் உன்னை ஓடோடி தேடி வருவார். அன்றைக்கி அந்த ஊதாரி மைந்தன் சொல்கிறான் இல்லையா, என் தந்தையினுடைய இல்லத்தில் வேலைக்காரர்களே செழிப்பாக இருக்கும்போது நான் இப்படி பன்றிகள் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு சொல்லி அந்த பன்றிகள் கூட்டத்திலேருந்து அவன் கொஞ்சம் வெளியில் வரான். தூரத்துலேருந்து தகப்பன் அவனை பார்க்கிறார்.
அவனை ஓடி வண்டி கட்டி அணைத்து தழுவி அவனுக்கு முத்தமிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்னுடைய கோபத்தை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்னுடைய வெறுப்பை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்னால் புரணி பேசாமல் இருக்கவே முடியலையே, என்னால் மற்றவங்கள சபிக்காமல் இருக்கவே முடியல. நிறைய விதமான கட்டுகளுக்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய கட்டுகளிலிருந்து நான் இன்றைக்கி வெளியில் வருவேன்னு நீங்கள் தீர்மானித்தா போதும், ஆண்டவருடைய கிருபை நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை கட்டி தழுவி முத்தவிடும். ஆனால் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த ஊதாரிமை இந்த ஓமை ஞாபகம் இருக்கா? அந்த மகனை கட்டி தள்ளுனது மட்டும் இல்லை, அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனுக்கு மோதிரம். எதனுடைய அடையாளம்? எதனுடைய அடையாளம்? அதிகாரத்தினுடைய அடையாளம். எந்த அதிகாரத்தை அவன் பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தன்னுடைய மாமிசத்துக்காகவும் எந்த அதிகாரத்தை அவன் பிரித்து கொண்டு போனானோ அந்த அதிகாரத்தை எல்லாம் என்னன்னா எல்லாத்தையும் தொலைச்சு பன்றிகள் கூட தான் போட்டு இருந்தான். ஆனால் எப்போ அவன் தந்தை கிட்ட திரும்பி வந்தானோ, முதலாவது தந்தை அவன் இழந்து போன அதிகாரத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணால் நான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இந்த ஃபாதர் கிட்ட போட்டுமா, அந்த ஃபாதர் கிட்ட போட்டுமா. நான் சொன்னேன், இந்த ஃபாதரும் சரி அந்த ஃபாதரும் சரி அந்த ஃபாதர் கிட்ட தான் ஜெபம் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரதரும் சரி அந்த சிஸ்டரும் சரி அந்த ஃபாதர் கிட்ட தான் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபாதர் அந்த பிரதர் அந்த சிஸ்டருடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்குற ஆண்டவர் ஏன் உன்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கல? நீ வெறும் தோசை, அதுனா ஸ்பெஷல் தோசையா? உங்களை செய்யும் போது மண்ணுலையும் அவங்கள செய்யும் போது மட்டும் என்ன ஆண்டவர் சைனா கிளையில செஞ்சாரு? அதே மண்ணில் இவ்வளவுதான். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் இழந்து போன அதிகாரத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இழந்து போன ஆண்டவருடைய மாட்சியை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நீ அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம், உன்னுடைய பாளையத்தை விட்டு நீ வெளியேறு. அப்ப இந்த பாளையத்தை விட்டு வெளியேறதுன்னா என்னது? பாளையத்தை விட்டு வெளியேறதுன்னு என்னது? பாவத்தை விட்டு வெளியேறதுன்னு என்னது அப்படின்னா, இதை நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு உண்மை, தயவு செய்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெத்லஹேம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெத்லஹேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. இதை தான் நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன், சரியா? ஆனால் இந்த லெகம் அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. லெகம் என்ற வார்த்தைக்கு பெத் அப்படின்னா வீடு, லெகம்னா அப்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த லெகமுக்கு இன்னொன்று அர்த்தமும் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? போருன்னு அர்த்தம். போர், வார், போர். லெஹம்க்கு இன்னொரு அர்த்தம் என்னது? போர். அப்போ லெஹம்க்கு அர்த்தம் போர்னா பெத்லஹேம்க்கு இன்னொரு அர்த்தம் என்னது? போரின் வீடு. ஒரு பக்கம் அது என்னது? அப்பத்தின் வீடு, இன்னொரு பக்கம் போரின் வீடு. பெத்லஹேம்ல ஏதாவது சண்டை நடந்துச்சா? அப்புறம் ஏன் பெத்லஹேம் போரின் வீடு? தயவு செய்து சிம்பிளாக சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், நாம் போரிடுவது சண்டை போடுவதனாலோ ஜெபம் பண்ணுறதுனாலையோ முட்டி போடுவதனாலையோ உபவாசம் இருக்கிறதுனால இல்லை. நாம் போரிடுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலையும் திரு உண்மையையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்வதனால். போரிடுவது எப்படி? இயேசுனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்றது தான் உண்மையான போர். இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் இந்த போரில் வராதபடி உங்களை கட்டுப்படுத்தும். இதைத்தான் உலகம் என்ன செஞ்சது? கோவிட் நாட்களில் செஞ்சது. என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? வீட்டில் உட்காந்து நீங்கள் பூசையை பார்த்தீங்க, வீட்டில் உட்காந்து நான் செய்தி கேட்டீங்க, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணீங்க, வீட்டில் உட்காந்து அந்நிய பாஷைகள் பேசுனீங்க, வீட்டில் உட்காந்து தீர்க்க தரிசனம் சொன்னீங்க. ஆனால் யாராலும் என்ன எடுக்க முடியல? நன்மை எடுக்க
ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இன்னைக்கு தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் திருப்பி என்ன ஆகும்னா, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் போன தடவை மாதிரி போகவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. முடிந்தால் போங்கள், விருப்பப்பட்டால் போங்கள், கோயிங் டு சர்ச் இஸ் நாட் கம்பல்சரி அப்படின்ற காலம் ஒன்று வரப்போகிறது. தயவு செய்து என் மக்களுக்கு சொல்லு, அவர்கள் என்றைக்கு கோயிலுக்கு போவதை நிறுத்துவார்களோ அத்தோடு அவர்கள் சங்கதி நிறைவடையும். நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு காலம் வரப்போகிறது, கோயிலுக்கு போக தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா வீட்டிலேருந்து உட்காந்து பூசை பார்த்துக்கங்க அப்படின்னு தலைமையில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அந்த நாள் வரும். தயவு செய்து அந்த நாளில் உங்கள் இல்லங்களில் தங்கிவிடாதீர்கள். நீங்கள் கோவிலுக்கு வந்து நற்கரணையை பெறுகின்ற வரையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சங்கதியும் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இந்த எச்சரிக்கைகளை ஒன்று கூட தயவு செய்து நீங்கள் அசட்டை செய்து விடாதீர்கள். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொன்னார். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து இந்த காரியங்களில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையினுடைய போர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினசரி ஆண்டவருடைய திவ்ய நற்கரணையை உட்கொள்ள வேண்டும். It is not by praying, it is not by fasting, it is not by weeping, it is not by crying, but it is by eating that we will win the war. நற்கரணை நாதரை உட்கொள்வதினால் நாம் போரில் வெற்றி பெறுவோம். எவன் ஒருவன் நற்கருணையை தகுதியான விதத்தில் உட்கொள்ளலையோ அவன் இந்த உலக போரில் வெற்றி பெற இயலாது. அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உடலும் இரத்தத்தை பற்றி பேசும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கொஞ்சம் நன்மை வாங்குறதே கொஞ்சம் லத்தார்ஜிக் ஆகிப்போச்சு. நன்மை வாங்குறதே என்னாச்சு? அசட்டை ஆகிப்போச்சு. நற்செய்தி நல்லா கவனிக்கிறோம். ஒரு சில ஃபாதர்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் மாதம் ஷார்ட்டாக வச்சு முடிச்சிருங்க அப்படிம்பாங்க. நான் சொல்ல, சாரி ஃபாதர், அந்த டேலண்ட் மட்டும் எனக்கு இல்லை. ஷார்ட்டாலாம் வச்சு முடிக்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும் ஃபாதர், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்றைக்கோ ஒரு நாள் தான் என்னை கூப்பிடுறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன் தெரியுமா பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நற்கரணைக்கு ஓடுற ஓட்டத்தை போல பிடி உஷா கூட ஓடினது கிடையாது. நன்மை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடினது போல அன்னைக்கு யூதாஸ் கூட ஓடினது கிடையாது. பூசை முடிச்சுட்டு நன்மை வாங்கிட்டு உடனே ஓடுற ஒரு கும்பல் இருக்கும். நான் அவங்கள பார்த்து அடிக்கடி சொல்வேன், முதல்ல இந்த மாதிரி பூசையில் நடுவில் ஏஞ்சி போனது யார் தெரியுமா? யூதாஸ் இஸ்காரியோத். என்னன்னா தூக்கு மாட்டி செத்து கீழே விழுந்து மண்டை வெடிஞ்சு வயிறு வெடிஞ்சு செத்து போனான். உஷார். 5 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகபட்சம் நன்மை கொடுத்ததுக்கப்புறம் சாமியார், ஒரு சில சாமியார் கொஞ்சம் லாங்காக பேசுவாங்க, என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சிட்டு தயவுசெய்து உட்காந்துருங்க, கடைசி ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் உட்காந்துருங்க. ஏன்னா அந்த நிறைவோடு நம்ம போகணும். இந்த போர் தான் இன்னைக்கு நமக்கு வெற்றி தரக்கூடியது. தயவு செய்து திவ்ய நற்கரணை உட்கொள்ளும் பொழுது நேரம் எடுத்து பக்தியுடனும் பயத்துடனும் திவ்ய நற்கரணை உட்கொள்ளுங்கள். பவுலடிகளார் எழுதுறாரு, இந்த திவ்ய நற்கரணையை தகுந்த தயாரிப்பின்றி உட்கொள்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? அவர்களுக்கு நோய் வரும் அப்படின்னு எழுதுறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் தகாத உறவில், தகாத பழக்கங்களுடன், தகுந்த தயாரிப்பும் இல்லாமல் திவ்ய நற்கரணை உட்கொள்கிறதுனால் நீங்கள் நோயுற்று இருக்கிறீர்கள், ஒரு சிலர் செத்தே போறீங்கன்னு எழுதுறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம். நோய் வரும் பொழுது ஐயோ எங்க போனேன், என்ன பண்ணேன், என்ன குடிச்சேன், என்ன சாப்பிட்டு, இதான் யோசிக்க தோணுதே தவிர
நோய் வரும் பொழுது, நற்கருணை உட்கொள்ளும் பொழுது நான் தகுதியாக நற்கருணை உட்கொண்டேனா? நான் சொல்றேன் சகோதரிகளே, நான் அனுபவிச்சிருக்கேன். எப்பொழுதெல்லாம் தகுதியான விதத்திலும் ப்ரிப்பரேஷனுடனும் பக்தியுடனும் பாவங்கள் இல்லாமலும் திவ்ய நற்கருணை உட்கொண்டிருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சுகத்தை பெற்றிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் அதை செய்ய மறந்தேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய தீர்ப்பையும் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு திவ்ய நற்கருணை எப்படி உட்கொள்றீங்கன்றது யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, கையில் நன்மை வாங்க, தயவு செய்து உங்கள் கைகளின் நன்மையை வாங்காதீர்கள். கொடுக்கலன்னா அப்படியே வணங்கிட்டு வந்துருங்க. சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க, பேசாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, நாக்க நீட்டுங்க. கொடுத்தா வாங்கிக்கங்க, கொடுக்கலையா ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை இவ்வளவுதான் வந்துருங்க. தயவு செய்து உங்கள் கைகளில் திவ்ய நற்கருணையை வாங்காதீர்கள். நீங்க முதல்ல நன்மை எப்படி வாங்கினீங்க? நாவலை வாங்கினீங்க. எப்படி வாங்கினீங்க? முட்டி போட்டு வாங்கினீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முட்டின்னு கொடுத்துருக்கிற வரைக்கும் தயவு செய்து முட்டி போட்டு திவ்ய நற்கருணை வாங்க. ஏங்க, தேவாதி தேவன் வர்றாரு, ராஜாதி ராஜன் வர்றாரு, சர்வத்தை படைத்தாண்ட கடவுள் உங்களை தேடி வர்றாரு. அவருக்கு முன்னாடி முட்டி போடுறதுல என்ன கஷ்டம்? ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. தயவு செய்து பிரியமான சகோதரி, நான் சொல்றேன், நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஃபாதர் ரிச்சி இப்படி சொன்னார், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் முழங்காலிட்டு திவ்ய நற்கருணை வாங்குகிற மாத்திரத்தில் உங்கள் குடும்பத்தில் அதற்கான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். நான் திருப்பி சொல்றேன், இவங்களை பத்தி அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நாக்க நீட்டுங்க, நன்மை கொடுப்பாங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சுமா. கொரோனா முடிஞ்சு போச்சு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பிஷப்பே நாவல நன்மை கொடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கிறேன், வேணா வீடியோவும் காட்டுறேன். சரியா? அதனால தைரியமாக தயவு செய்து நன்மை வாங்க. இல்லையா வணங்கிட்டு, ஆண்டவரே திவ்ய நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரைக்கும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு ஜெபிங்க. தயவு செய்து காத்துருங்க. ஏன்னா கைகளில் திவ்ய நற்கருணை வாங்குறத நான் தப்புன்னு சொல்லலை. கைகளில் திவ்ய நற்கருணை வாங்கணுமா, அதற்கான தயாரிப்புடன் தான் கைகளில் திவ்ய நற்கருணையை வாங்க வேண்டும். தெளிவாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் முதல் நூற்றாண்டிலிருந்து திவ்ய நற்கருணை கைகளில் வாங்குற வழக்கம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த திவ்ய நற்கருணை கைகளில் வாங்கும் பொழுது வலது கையில் தான் திவ்ய நற்கருணை வாங்கணுன்ற வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இடது கையில் திவ்ய நற்கருணை வாங்கி வலது கையில் எடுத்து வாயில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடக்கத்தில் பார்த்த வழக்கம் என்னென்னா, அவர்கள் வலது கைகளில் திவ்ய நற்கருணை வாங்கினார்கள், குனிந்து திவ்ய நற்கருணையை வலது கைகளில் உட்கொண்டார்கள். என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்குற விஷயங்கள் என்ன தெரியுமா? திவ்ய நற்கருணை கையில் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அவங்க கையில் இருக்க சின்ன 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 துண்டு நற்கருணை அதில் அப்படியே கீழே போடுவாங்க, அதை மிதிச்சுக்கிட்டு போவாங்க. நற்கருணை நாதருடைய பிரசன்னத்துக்கு எதிராக செய்கிற இந்த நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்னா, என் மேலே தப்பு இல்லைங்க, அவங்க சொன்னதால தான் நான் கையில் வாங்கினேன்னு சொல்கிறோம். ஆனால் கையில் வாங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் கீழே விழுந்ததுக்கு காரணமாக இருந்தது யாரு? அதை கேட்கலையே, அதை பார்க்கலையே, அதை யோசிக்கலையே. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது எதுக்காக? வாசிங்க எசாயா 52:5. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? மா எசாயா 53:5. அவரோ நம் குற்றங்களுக்காக காயப்பட்ட தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார். அப்புறம் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த வசனம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்களா? பேனா இருந்தால் தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணி வைங்க. சும்மா அப்படியே கைப்படாத புத்தகமாக பைபிள் வச்சுருக்கக்கூடாது. அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஏன் தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பூசையிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறார். யோசிச்சு பாருங்கள், எப்போ சரீரமும் ரத்தமும் பிரிஞ்சிருக்கும்? இறக்கிற தருவாயில் தான் இல்லை? பைபிள் சொல்லுது, அந்த ஈட்டியால் ஒருத்தர் குத்தும் பொழுது முதல்ல ரத்தம் வந்து அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஏன் உள்ள ரத்தமே இல்லை, அந்த பாடி ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் ஆயிருக்குது, அதில் ரத்தமே இல்லை, ரத்தம் எல்லாம் ஓடி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த உடைக்கப்பட்ட சரீரத்தை, தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிச்சுக்கிட்டார்ல, தன்னுடைய சரீரத்தை அவர் உடைச்சார்ல, அதை உங்களுக்கு எனக்கு உணவாக கொடுக்கிறார். எதுக்கு? உடைக்கப்பட்ட சரீரத்தை உண்கிறவன் அவனுடைய உடம்பின் நோய்களிலிருந்து சுகப்பெறுகிறான், விடுதலை பெறுகிறான். எப்படி அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறதோ, அதே போல அவருடைய சரீரம் நம்முடைய நோயிலிருந்து குணமளிக்கிறது. அப்ப நீ ஒவ்வொரு முறையும் பூசைக்கு போகும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கரணை உட்கொள்ளும் பொழுதும் அது உனக்கு சுகத்தை தரணும். அது உனக்கு சுகத்தை தரல அப்படின்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை எங்க இருக்குது? கேட்டிகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் ரொம்ப அழகா சொல்லுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கரணையை ஏற்படுத்துகிற குருவானவர் நல்லவரோ கெட்டவரோ அது திருப்பலியின் நிறைவில் அது ஆண்டவருடைய சரீரம். ஆனால் அந்த ஆண்டவருடைய சரீரம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய விளைவுகளை கொண்டு வரும்ன்றது முழுக்க முழுக்க நம்மை பொறுத்தது. ஆண்டவருடைய சரீரம் வல்லமை நிறைந்த சரீரம், சுகத்தை தருகிற சரீரம், அபிஷேகத்தை தருகிற சரீரம் உன்னுக்குள்ள வரும் பொழுது நீ தகுந்த தயாரிப்போட அவரை நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அபிஷேகத்தின் சரீரமே உனக்கு சாபத்தின் கருவாயாய் மாறிடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, முந்தில உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வீட்டில் பூசை வைப்பாங்க, வீட்டில் பூசை வைப்பாங்க முந்தி. இப்பெல்லாம் வீட்டில் பூசை வைக்க நிறுத்திட்டாங்க, ஏன்னா வேட்டிக்கன் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஏன் வீட்டில் பூசை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வீட்டிலலாம் பூசை வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே ஏன்னு வெளிப்படுத்த ஆண்டவர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினார். அந்த பூசை வைக்கிற டேபிள் இருக்குல்ல, அந்த பூசையை வைக்கிற அந்த டேபிள் பலிப்பீடமாக மாறுது. ஆண்டவருடைய பிரசன்னம் முழுசாக அங்கே இறங்குது. இயேசுனுடைய ரத்தமும் இயேசுனுடைய சரீரமும் அந்த பலிப்பீடத்தில் வருது. ஆனால் இந்த வீட்டில் பூசை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பூசை முடிஞ்சோன்னு இந்த டேபிளை தூக்கி என்ன பண்ணுறாங்க, டைனிங் டேபிளாக ஓட்டுறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகள், இது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. அதே அவங்களுக்கு என்னவா மாறுது, சாபமாக மாறிடுது. அப்புறமேல் தான் நான் பெரிய குறிப்பிடம் படிக்கும் போது பெரிய குறிப்பிடத்தில் சவேரியார் எழுதியிருக்கிறாரு, திருப்பலி நடந்த இடங்களில் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருந்த, நற்கரணை பிரசன்னம் இருந்த இடத்தில் அந்த நற்கரணை பிரசன்னம் போனதுக்கு அப்புறமேலும் திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் அந்த இடத்தை அவசங்கப்படுத்துறது கனமான பாவமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, வீட்டில் பூசை வைக்கிறது எதுக்கு? வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா அதே ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்த தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அது என்ன மாறிடுது, நமக்கு சாபமா மாறிவிடுகிறது. இப்ப நான் தப்புன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? கெட்டதுதான் ஞாபகம் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூய்மைக்கு எதிரானது தீயது அல்ல, தூய்மைக்கு எதிரானது சாதாரணமானது. The opposite of holy is not unholy. The opposite of holy is ordinary. இந்த டம்ளருக்கும் அந்த சாலிஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த டம்ளருக்கும் பூசையில் பயன்படுத்துறாங்க கிண்ணம், அதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஏன் புனிதமானது? அது கடவுளுடைய ரத்தத்தை சுமந்தது. இது ஏன் புனிதமானது இல்லை? ஏன்னா இது சாதாரண தண்ணியை சுமக்கிறது. தண்ணி கெட்டதா? கெட்டதா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூய்மைக்கு எதிரானது
தீயதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தூய்மைக்கு எதிரானது சாதாரணமானது. ஒரு முறை பூசை ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு பூசையை ஒரு டேபிளில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் என்னவா மாறிடுது? புனிதமானதாக மாறிடுது. அந்த டேபிளை நீங்கள் சாதாரணமான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? அது நமக்கு சாபமாய் மாறுகிறது. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண டேபிளில் பூசை வச்சு அந்த டேபிளை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம், இல்லை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தும் போதே அது கனமான பாவமாக மாறுது அப்படின்னு சொன்னால், அதே நற்கரணை உட்கொண்டு இதே நாவால் நாம் அசுத்தமான காரியங்களையும் அசுத்தமான வார்த்தைகளையும் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களையும் இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் நம்ம ஒப்பு கொடுக்கறது என்ன ஆகுது? நமக்கு அதனால தான் சாபமாக அமையுது. அதனால தான் ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 14வது வசனம் 17 யோவான் 17 வாசிங்க. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, பொய்யினால் இல்ல, உம்முடைய வார்த்தையினால் அல்ல. எதனால? உண்மையினால். எது உண்மை? உமது வார்த்தையே உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே உண்மை. அப்ப நீ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும், நீ இறை வார்த்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும், இந்த உண்மையை ஏற்று இந்த உலகத்தை வெறுத்து. ஏன் இந்த உலகத்தை வெறுக்கணும்? 16வது வசனம் வாசிங்க. நான் இந்த உலகத்தை சாராதவனாய். சிம்பிள். நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, நீ இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற, நீ திவ்ய நற்கரணை உட்கொள்ற, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனா இருக்கிறனா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நீ இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற சலுகைகள் உனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற பொழுதுபோக்கு உனக்கு இல்லை. ஏன்னா நீ இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லை. அப்புறம் இந்த உலகத்தை சார்ந்தவனாக இருந்தா, நான் இன்னைக்கு உலகத்தோடு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட எப்படி வர முடியும்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய வார்த்தை. நீ எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை உனக்குள்ள எடுத்துட்டு போகிறியோ, இந்த வார்த்தை உன்னை பரிசுத்தம் ஆக்கும். நான் நிறைய பார்க்கிறேன், பைபிள் வீட்டில் டெய்லி படிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நற்கரணைநாதர் மேலே அதிகமாக பாசம் வருது. யாருக்கு வீட்டில் பைபிள் வாசிக்கிற வழக்கம் இல்லையோ அவங்களால நற்கரணைநாதருடைய பிரசன்னத்தில் 5 நிமிஷம் கூட நிம்மதியாக உட்காரவே முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் உள்ள இல்லைன்னா நற்கரணைநாதர் முன்னாடி இருப்பார், ஆனால் உனக்கும் நற்கரணைநாதருக்கு நடுவில் உலகமே உன்னை சுற்றி ரவுண்ட் அடிச்சுன்னே இருக்கும். உன்னை எப்படா விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் உன்னை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை ஒன்றொன்றாக இப்போ நான் நினைவு கூட்டுறேன். தயவு செய்து இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்துங்க. முதலாவது, சோதோம் கொமோராவினுடைய ஆவியிலிருந்து நாமும் நம் குடும்பங்களும் தப்பித்துக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆவி இருமாப்பின் ஆவி, இரண்டாவது ஆவி சோம்பலின் ஆவி, மூன்றாவது ஆவி உணவு மீது இருக்கிற பிரியத்தின் ஆவி, நான்காவது ஆவி ஏழைகளை கைவிடுகிற ஆவி. இது நம்ம வாழ்க்கையிலேருந்து மாறணும். ஆண்டவர் தாமே தாழ்ச்சியினால் நம்மை நிரப்பணும். ஆண்டவர் தாமே அவருடைய கிருபையினால் நம்மளை நிரப்பணும். ஆண்டவர் தாமே சுறுசுறுப்பின் ஆவியினால நம்ம வழி நடத்தணும். ஆண்டவர் தாமே நமக்கு புது வாழ்க்கை கொடுக்கணும். ஏழை எளியவர்கள் மீது பாசமாக இருக்கிற, அவர்களோடு நம்முடைய பொருட்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிற பெருந்தன்மையின் மனசு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். அதற்கு நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம விலகணும். நம்ம இருக்கிற தீய நண்பர்கள் கூட்டத்திலிருந்து, தீய சூழல்களிலிருந்து,
பாவத்துக்கு ஏதுவாயிருக்கிற எல்லா பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் நான் வெளியேறணும். நற்கருணை நாதரை தினசரி உட்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை தினசரி வாசிக்கணும். எவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில் நற்கருணையும் இல்லை. எவனுடைய வாழ்க்கையில் நற்கருணை இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமும் இல்லை. அவன் உலகத்துக்கு அடிமை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, நான் சொல்றது ஜெபத்தான் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆன்மா, என் சரீரம் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் என் மாமிசத்துக்கு அடிமை அல்ல. இனி நான் இந்த உலகத்துக்கு அடிமை அல்ல. இனி என்னுடைய விருப்பத்துக்கு நான் அடிமை அல்ல. நான் உமக்கே அடிமை. நான் இயேசுவுக்கே அடிமை. நான் தந்தை கடவுளுக்கே அடிமை. நான் தூய ஆவியாருக்கே அடிமை. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் இனி உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.